முன்பு ஒரு காலகட்டத்துல சுக்காசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் இருந்தான். இந்த அசுரனோட வேலை என்ன அப்படின்னா, மக்கள் கிட்ட பொன்னும் பொருளையும் கொள்ளையடிச்சு அதை வீணா தரிசு நிலத்துல தூக்கி போறது அவரோட வேலையாவே இருந்துச்சு. இதுல சுக்காசுரனுக்கு ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு. இதனால சுக்காசுரன் என்ன பண்ணுவாருன்னா, கிராமத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளா போவாங்க. அங்க இருக்கக்கூடிய காசுகளையும் பொன்னும் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு தரிசு நிலத்துல தூக்கி போட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இதனால சுக்காசுரனை பார்த்தாலே எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ சுக்காசுரன் ஒரு நாள் கிராமத்துல ஒரு பெரிய வீடு பாக்குறாங்க. இந்த வீட்டுல ஆள் இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த வீட்டுல போனோம் அப்படின்னா நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும், இங்க போய் நம்ம கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீடு ஒரு முனிவரோட வீடா இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த முனிவர் தவத்துக்கு போயிருந்தாங்க. முனிவரோட மனைவியான இருடி அப்படிங்கிறவங்க அங்க இருந்தாங்க. அப்ப சுக்காசுரன் அங்க பொண்ணும் பொருளையும் கொள்ளையடிக்கிறாங்க. அப்ப முனிபத்தினியான இருடிக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்ப சுக்காசுரன் சொல்றாங்க, இந்த பொண்ணும் பொருளையும் இங்கே வச்சுட்டு போயிரு, இதை தூக்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அப்ப சுக்காசுரன் கேட்கவே இல்லை.